My dear students, welcome back to Nurses Profile channel. Paramedical degree courses GNM of Nursing Pharma-யோட rank list எப்படி சடனா ஒரு நாள் வந்து ரிலீஸ் பண்ணாங்களோ இதே மாதிரி நமக்கு நெக்ஸ்ட் வீக்ல நமக்கான கவுன்சிலிங் ஷெட்யூலையும் சடனா என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ண ஒரு 2 டேஸ்லேயே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணின ஒரு 2 டேஸ்ல இமீடியட்டா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ற மாதிரி இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் ஒரு 4 டேஸ் பண்றீங்க அப்படின்னா வெரி நெக்ஸ்ட் டே ரிசல்ட் ரிலீஸ் பண்ணி 1 வீக் தான் டைம் கொடுப்பாங்க நீங்க காலேஜ்ல வந்து சேர்றதுக்கு. ஸோ இந்த 1 வீக்குக்குள்ள ஃபீஸ் அமௌண்ட் நீங்க வந்து ரெடி பண்றது சிரமமா இருக்கும். ஏன்னா நிறைய காலேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒன் டைம்ல நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ற மாதிரி கேட்பாங்க. ஜஸ்ட் நீங்க வந்து உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துட்டு அந்த காலேஜ் போகும்போது காலேஜே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வரும்போது ஃபீஸையும் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சடனா நமக்கு வந்து மணி ரெடி பண்றது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா எல்லா பேரண்ட்ஸும் வந்து பணத்தை வந்து யாருமே வந்து கெட்டி வச்சுட்டு இருக்கிறது இல்லை, கேட்ட உடனே எடுத்துட்டு போறதுக்கு. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்பவுமே வந்து பணத்தை வந்து ரெடி பண்ணணும். ஸோ எவ்வளவு பணம் எந்த கோர்ஸுக்கு எந்த காலேஜுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்களோட ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் நிர்ணயித்திருக்கிறது வந்து 3500 ரூபாய். பட் ஈவன் தோ வந்து ஒரு 7000 வரைக்கும் சார்ஜஸ் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிற பிள்ளைங்க வந்து ஒரு 7500 இல்லைன்னா 7000 ருபீஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இது போக நீங்க அந்த காலேஜ் போகிறதுக்குள்ள அந்த டிராவல் அமௌண்ட்டை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா உங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி ரெடி பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு வந்து இந்த கவுன்சிலிங் மூலமா ஒரு பிரைவேட் காலேஜ் கிடைக்குது அப்படின்னா எல்லா காலேஜுமே இப்போ கண்டிப்பா வந்து ஃபீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா MBBS BDSக்கு வந்து ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால ஸோ கண்டிப்பா வந்து 1 லட்சத்துக்கு மேலே தான் வந்து சார்ஜஸ் இருக்கும். ஸோ உங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி 1 லட்சம் ரூபாய் இப்பவே என்ன செய்ய சொல்லுங்க அப்படின்னா ரெடி பண்ண சொல்லுங்க. கடைசி நேரத்தில் 1 லட்சம் ரூபாய் சடனா ரெடி பண்ணணும் அப்படின்னா யாராலையுமே நடக்காது. ஸோ பிரைவேட் காலேஜ் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படும். உங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி இப்பவே ரெடி பண்ண சொல்லுங்க. இது உங்களுக்கு ஃபார்மாடி வந்து கவுன்சிலிங் மூலமா கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா 1,30,000க்கு மேலே தான் உங்களோட ஃபீஸ் இருக்குமே தவிர அதுக்கு கீழே இருக்காது. ஸோ ஃபார்மாடிக்கு வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி 1.5 லட்சம் ரூபாய் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து GNM ஆஃப் நர்சிங் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சிச்சு அப்படின்னா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய் 12,000 ரூபாய் இந்த ரேஞ்சில் வரும். ஸோ GNM ஆஃப் நர்சிங்க்கு வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 14,000 ரூபாய் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டாக நமக்கு நடந்து முடிஞ்ச மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு ஒரு 10 டேஸில் முடிஞ்சிடும். அடுத்த செகண்ட் ரவுண்டுக்கும் சடனாக ஒரு 10 டேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இமீடியட்டா நமக்கு வந்து அந்த காசை வந்து ரெடி பண்றது கஷ்டமாயிடும். ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த லாஸ்ட் டே ரிப்போர்ட்டிங் டேக்குள்ள நீங்க போய் கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணல அப்படின்னா அந்த சீட் வந்து அடுத்த ரவுண்டுக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ நீங்க ஃபீஸ் பே பண்ணாதான் என்ன செய்வாங்க அப்படின்னா காலேஜ் வந்து அட்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ உங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி இந்த அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க. இந்த வீடியோவை ஸ்டூடெண்டா பார்த்துட்டு இருந்தாலும் சரி பேரண்டா பார்த்துட்டு இருந்தாலும் சரி நீங்க இப்பவே இதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைம்ல நமக்கு வந்து கஷ்டம் இருக்காது. தேங்க்யூ.